இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 8 ஃபிலிம்ஸ் நடிச்சவர் எப்படி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹீரோவா இருக்காரு? நம்பவே முடியலல்ல. ஏன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஒன்னு வந்து அவங்க அப்பாவுடைய பேக்கிங்ல வந்த பி கிரேட் பிலிம்ஸ் சொல்லுவாங்க 90s. அந்த மாதிரி ஒரு படம் தான். அது எல்லாமே ஏதோ வந்து ஒரு பேருக்கு ஒரு தீம் இருக்கும். ஆஸ் மச் ஆஸ் த டைலாக்ஸ், அதுல வர கொஸ்டினபிள் பாடல் காட்சிகள் அண்ட் அந்த படத்துல வர ஒரு சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நம்ம கௌரவமா சொல்லிக்கலாமே. அதுக்காக தான் அந்த படம் எல்லாம் ஓடிச்சு. ஓரளவுக்கு தான் ஓடிச்சு. லேடிஸ்லாம் ஒரு படத்தை பார்க்க மாட்டாங்க, டெஃபினட்டா ஃபேமிலிஸ்லாம் ஒரு படத்தை பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படிப்பட்ட பினாமினா அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பயங்கர ஸ்டாகரிங்கான விஷயம். பட் இட் இஸ் நாட் ஆல் லக்குன்னு சொல்லவே முடியாது. பயங்கரமான மேட்டர்லாம் அதுல இருக்கு. அதுதான் இந்த வீடியோல பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனா இந்த வீடியோ இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். நீங்க வந்து ஐம் ஷூர் யூ ஆல் என்ஜாய். ஹரி, தளபதி விஜய் இவரு இப்போ இவ்வளோ பெரிய ஹீரோ ஆயிட்டார்ல. செம்ம ஸ்டோரி. அவர் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ்ல வந்து அவர் கரியர் வந்து எப்படி ப்ராக்ரஸ் ஆச்சு, இன்னைக்கு வந்து அவர் எப்படி ஒரு அன்டிஸ்பியூட்டட் டாப் ஆஃப் த பைலா இருக்காரு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விஜயோடைய முதல் ஒரு 8 படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு, செந்தூர பாண்டி, விஜயகாந்துக்காக ஓடின படம். அப்புறம் வந்து தேவா, விஷ்ணு, ராஜாவின் பார்வையிலே. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல எல்லாம் வந்து அவருடைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் 4 படத்துல அவருடைய பேர் விஜய் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட். அதுக்கப்புறம் வந்து முதல் 3 படத்துல விஜய் அப்படிங்கிற பேர், அதான் சென்டிமெண்ட். 4வது படத்துல தேவா படத்துடைய பேர், அதான் அவருடைய பேரு. அதுக்கு அடுத்த படம் ராஜாவின் பார்வையில அவருடைய பேர் ராஜா. அதுக்கப்புறம் வந்து விஷ்ணுங்கிற படத்துல ஒரு பேர் விஷ்ணு. அந்த மாதிரி வந்து ஒரு சென்டிமெண்ட் மூலமா அவர் வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. வெரி ப்ரௌட் ஆஃப் ஆக்டிங் இந்த 7 ஃபிலிம்ஸ். விஜயே மனசாட்சி திட்டு சொல்ல மாட்டார். சோ நீங்க சொல்றபடி பூவே உனக்காக கிக் ஸ்டார்டட் தி நெக்ஸ்ட் ஃபேஸ் பேசிக்கலி. இல்லையா? அந்த ஃபேஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பூவே உனக்காக வந்து ஒரு டிவல்கரைசேஷன், ஒரு கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னிங் மட்டுமே பண்ற ஒரு டைரக்டர் கிட்ட போறாரு. அவரு விக்ரமன் கிட்ட போறாரு. போயிட்டு எந்த விதமான பிரிஞ்ச் எலிமெண்ட்ஸும் இல்லாம எல்லா சீனுமே வந்து ஃபேமிலியோடய பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு படம் எடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் எடுக்கும்போது அது அவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்னு அவருக்கு வந்து நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. இன்ஃபேக்ட் அந்த படத்துடைய சில்வர் ஜூப்ளி அன்னைக்கு நான் கமலா தேட்டர்ல போய் பார்த்தேன். நாங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட்லாம் வித்து, சில்வர் ஜூப்ளி ஷோ அன்னைக்கு கூட எக்ஸ்ட்ரா டிக்கெட்லாம் வித்து, சேர் டேபிள் அந்த மாதிரி தான் இருக்கும், சேர் எல்லாம் போட்டுதான் நாங்க பார்த்தோம். அதுல வந்து இன்டர்வெல்ல வந்து விஜயே வந்தார். வந்துட்டு என்னுடைய முதல் பெரிய ஹிட் இந்த படம் தான், என்ன லான்ச் பண்ணிருக்கிற, நீங்க தான் என்ன திரும்பி லான்ச் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த படம் வந்த போது கண்டிப்பா இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்னு அவருக்கு தெரியாது. வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சது. இந்த பூவே உனக்காக அப்புறம் probably he started doing in the boy next door and cringe fest இல்லாத kind of movies with different sets of directors, moving away from his father and அந்த set of directors. இல்ல, இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் மேஜர் ட்ரெண்ட். அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரே மாதிரி he will keep consistently doing films of the same type to build on that fan base. இப்போ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாருன்னா அதை வந்து அவர் அதுக்கப்புறம் நிறைய அவருடைய கரியர்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லவ் டுடே, அதான் அவருடைய நெக்ஸ்ட் மேஜர் பிரேக் த்ரூ. பாலசேகரன் அப்படிங்கிற டைரக்டரோட லவ் டுடே ஒரு பயங்கரமான ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர். அந்த படத்துல வந்து ரகுரனோட அவருடைய கெமிஸ்ட்ரி நல்லா பேசப்பட்டுச்சு. நேருக்கு நேர் ஸ்டில் அனதர் பிக் ஸ்டெப் அப் பிகாஸ் ஒரு பெரிய பேனர், நல்ல லவ் ஸ்டோரிஸ் பண்ற வசந்தோட அவருக்கு ஒரு காம்போ கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு அக்னி நட்சத்திரம் ரீமேக் மாதிரி ஒரு படம். ஆனா அது பெருசா ஹிட்டாலும் மியூசிக் பயங்கரமா பேசப்பட்டது. அதுக்கடுத்து அவருடைய மேஜர் லவ் ஹிட் பாத்தீங்கன்னா வந்து காதலுக்கு மரியாதை. அந்த காதலுக்கு மரியாதையில அப்படியே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி, அதாவது ஃபுல்லா அந்த படத்துல வந்து சிவகுமாரும் ஸ்ரீவித்யாவும் நிறைய டைலாக் பேசியிருப்பாங்க அந்த படத்துல. அவங்கெல்லாம் வந்து சும்மா வந்து பேசிக்கா வந்து ஹலோ ஹலோ அந்த மாதிரிதான் பேசியிருப்பாங்க ஹீரோ ஹீரோயின்லாம். அந்த சிவகுமார் அவங்கதான் நிறைய பேசியிருப்பாங்க. ஃபேமிலிலேயே பிச் பண்ணி ஃபுல்லா கத்துக்கிட்ட மொத்த விதையும் இறக்குறோன்ற மாதிரி இறக்கிருப்பாங்க. அந்த படமும் பயங்கர ஹிட் அவருக்கு. அது அடுத்த ஃபேஸ். அதுக்கு அடுத்த ஃபேஸ்ல வந்து வெறும் ரீமேக்கா பண்றாரு. ஃபேமிலி அந்த he is established himself as ஒரு நல்ல ஹீரோ ஃபார் த யங் பீப்புள் அண்ட் ஃபேமிலிஸ் இல்லாம விஜய் படத்துக்கு தைரியமா வராங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டெப் அப் இருக்கு. அண்ட் மியூசிக்லாம் வந்து அவருடைய படங்கள்ல பெருசா ஹிட் ஆக ஆரம்பிக்கிறது அரௌண்ட் தட் டைம் தான். அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய படத்துல மியூசிக் ரொம்ப கேர்ஃபுல்லா அவர் கவனம் செலுத்தி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் வித் காதலுக்கு மரியாதை, அது கொஞ்சம் கூட முன்னாடி
இன்னும் கூட பயங்கர ஐகானிக்கான ரொமான்ஸ் படங்கள் அவர் பண்றாரு. பேசிக்கா வந்து அந்த டைத்துல வந்து நினைத்தேன் வந்தாய், ரம்பாவுடைய ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா பேசப்படுது. அந்த படம் வந்து நல்ல ஒரு பாட்டெல்லாம் ஹிட் ஆகுது, படம் ஹிட் ஆகுது. அதே மாதிரி அதே சமயத்துல துள்ளாத மனமும் துள்ளும் ஒரு பெரிய பிரேக் த்ரூ படம் இருக்கு. அந்த படம் வந்து அவருக்கு வந்து நல்ல ஹிட். அண்ட் சிம்ரனுடைய அவருடைய காம்போ வந்து பயங்கரமா பேசப்படுது. கல்மினேட்டிங் இந்த சூப்பர் கேமியோ அந்த யூத், அதுல வந்து ஒரு பாட்டு சிம்ரனோட வர மாதிரி மியூசிக்னால படம்லாம் ஹிட் ஆகுறது வந்து நிறைய நடக்குது. படம் சுமாரா இருந்தாலும் மியூசிக் நல்ல ஒரு டிரா கார்டா இருக்கும். அந்த ஒரு மைக் மோகன் அவருடைய 80s ஃபேஸ் மாதிரி விஜயோட படங்களை நம்ம சொல்லலாம் அந்த டைம்ல. அதே சமயத்துல அவர் வந்து ஒரு 99-2000 he goes into this remake phase. ரஜினி வந்து எப்படி வந்து ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனப்புறம் ரீமேக் ஃபேஸ் போறாரோ அவர் ஒரு ரீமேக் ஃபேஸ்ல போறாரு. அப்பதான் வந்து நீங்க சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொன்ன யூத், அதுக்கப்புறம் அந்த சமயத்துல வந்து ஒரு பல ரீமேக் படங்கள், பத்ரின்னு ஒரு படம், எல்லாமே தெலுங்குல இருந்து ஸ்ட்ரெயிட் ரீமேக். அண்ட் மணி சர்மான்ற மியூசிக் டைரக்டர் வந்து அந்த சமயத்துல நிறைய விஜயோட பணிபுரிகிறாரு. பிகாஸ் அவர் அந்த தெலுங்கு ஒரிஜினல்ஸ் எல்லாத்துக்குமே அவர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அதே மியூசிக்கை இங்க கொடுக்குறாரு. அதுவுமே அவருக்கு பயங்கர ஹிட். இன்ஃபேக்ட் வந்து பத்ரியில வந்து அவருக்கு எக்கச்சக்க ஹிட் சாங்ஸ். என்னோட லைலா அந்த பாட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து இளையராஜாவுடைய ஸ்ட்ரெயிட் மியூசிக் ஆல்பம் அது சித்திக்ன்ற மலையாளம் டைரக்டர் வந்து தமிழ்ல பண்றாரு. அந்த படத்துல சூர்யாவும் விஜயும் சேர்ந்து காலேஜுக்கு அப்புறமா நடிக்கிறாங்க. எல்லா பாட்டும் பயங்கர ஹிட். அண்ட் அதுவுமே வந்து அவருக்கு நல்ல ஹிட் கொடுக்குறது யூத். அதுதான் அந்த ரீமேக் ஃபேஸோடைய மியூசிக்கல் ஹை பாயிண்ட் அப்படின்னு சொன்னா வந்து அந்த யூத்ல வந்து வர தோட்ட பூப்பத்தி பாட்டெல்லாம் வந்து அவருடைய கெரியர்லயே ஒன் ஆஃப் த ஹை பாயிண்ட். இதுதான் வந்து அவர் வந்து 92. நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த சன் மியூசிக், அந்த மியூசிக் சேனல்ஸ் எல்லாம் பாப்புலர் ஆகிற டைம் ஃப்ரேம் அது. ஸோ இந்த எல்லா பாட்டுமே வந்து ரிப்பீட்டட்லி ஓடி ஓடி அது ஒரு பிளேலிஸ்டாவே இருந்து எல்லாரும் வந்து அவ்வளோ கேட்டு தள்ளியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. அந்த பாட்டோட ரீகால் வேல்யூனாலேயே படம் எல்லாமும் ஐ திங்க் இட் சஸ்டெயின் திஸ் பாப்புலாரிட்டி ஓவர் a long period of time. இங்க ஒரு ட்ரிவியா சொல்ல நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 படங்கள்ல வந்து ஒரு முதல் 4 படம் விஜய்ன்ற பேர், அப்புறம் அந்த கேரக்டர் பேரு விஷ்ணு, தேவா, ராஜாவின் பார்வையில ராஜா, அந்த ட்ரிவியா மாதிரி இப்ப நெக்ஸ்ட் ட்ரெண்ட் அவர் என்ன பண்றாருன்னா வந்து பழைய பாடல்கள் ஆர் ரீசெண்டா இருக்கிற ஹிட் பாடல்களை டைட்டிலா வைக்கிறது. அது ஒரு ட்ரெண்டா பண்றாரு. இந்த காதலுக்கு மரியாதைக்கு அப்புறம் வர ஃபேஸ்ல நினைத்தேன் வந்தாய், அது வந்து அந்த பழைய எம்ஜிஆர் பாட்டு. துள்ளாத மனமும் துள்ளும் அகைன் ஒரு பழைய பாட்டு. நெஞ்சினிலே, அப்ப டில்சே அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு தமிழ் ஆக்கத்துல வந்து ஒரு நெஞ்சினிலே நெஞ்சினிலே அந்த பாட்டு. மின்சார கண்ணா அப்ப படையப்பால வந்து ஒரு பாட்டு. வசீகரா மின்னலே படத்தோட பாட்டு. எல்லாமே அவருடைய படத்தோட டைட்டிலா வருது. சோ பை திஸ் டைம் வந்து he is a bankable star and நிறைய டிஃபரெண்ட் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டாரு, டாப் ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணிட்டாரு எல்லாம். சோ இதுக்கப்புறம் வந்து ஒரு அனதர் சேஞ்ச் ஓவர் பண்றாரு. அது என்னங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இந்த டைட்டில் வந்து எல்லாருமே வந்து அவருடைய அந்த மாஸ் ஹீரோ ஃபேஸோடைய ஸ்டார்ட் வந்து திருமலை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுதான் கிடையாது. ஆக்சுவலா அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் விஜய் வந்து அவருடைய மார்க்கெட்டை அவரே செதுக்கி கூட்டிட்டு போயிட்டு இருந்த ஒரு தருணம். ஆனா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சமயத்துல அஜித்தும் கூடவே வந்து சைட்ல வந்துட்டு இருக்காரு. இவர் ஒரு குஷி பண்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாலி பண்றாரு அதே டைரக்டர் வச்சு. அண்ட் அஜித்துமே வந்து அந்த சமயத்துல வந்து ஒரு ஆனந்த பூங்காற்று, அதுக்கப்புறமா வந்து ஒரு கண்டு கொண்டேன், அப்புறம் ஒரு முகவரி அப்படின்னு சொல்லி அந்த 99 to 2000 வந்து ஒரு ஜென்டில் ஹீரோல ஒரு பெரிய ஃபைட்ஸை தொடுறாரு அஜித். நீ வருவாயன அது வரைக்கும் வந்து பயங்கரமான நீ வருவாயன, கண்டு கொண்டேன், முகவரி, ஆனந்த பூங்காற்று, வாலி, இது 5மே ஒரே ஃபேஸ்ல வருது அஜித்துக்கு. ஸோ 5 பிக் ரொமான்டிக் ஹிட்ஸ், இவரும் ஒரு 5 பிக் ரொமான்டிக்ஸ். அப்ப எங்கேயோ வந்து 2 பேரும் வந்து அக்ராஸ் ஈச் அதர் பார்க்கும்போது நம்ம 2 பேர் கரியர் ஒரே பாதையில போகுதே அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அண்ட் தே போத் ஹேவ் கம்பீட்டிங் ஃபேன் பேசஸ்ன்றது அவங்களுடைய வாழ்க்கையில ஒன்று தோணுது. ஸோ அந்த சமயத்துல வந்து அஜித் வந்து he goes into the direction of mass films and goes towards a Deena, a Red அந்த மாதிரி. அதே சமயத்துல விஜய் வந்து he goes into the பகவதி. அதுதான் அவருடைய டேர்னிங் பாயிண்ட். பகவதியில தான் அவர் கரெக்டா 4th வால்ல பிரேக் பண்ணி ஆடியன்ஸோட பேசுறது. அதே வந்து அவர் தீனாலையும் ரெட்லயும் அஜித் பண்றது அவர் இங்க வந்து பகவதியில பண்றாரு. பகவதின்ற படம் அவ்வளவா ஒர்க் ஆகல, படம் சுமாரான படம் தான். பட் அந்த படத்துல வந்து பாட்டெல்லாம் செம்ம ஹிட். விஜய்க்கு வந்து அது ஒரு சேஞ்ச் ஓவர். அதை பில்டு பண்ணி அடுத்து வந்து அவருக்கு திருமலைன்ற படம் பயங்கரமா ஹிட் ஆகுது. எல்லாருமே திருமலை தான் அவருடைய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. கிடையாது, திருமலை ஹிட் ஆகுது, பட் பகவதி தான் டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா அவருடைய ஏறுமுகம் ஆரம்பிக்குது. திருமலையில ஆரம்பிக்கிறாரு,
நெக்ஸ்ட் he goes on to do கில்லி which is a remake ஃபேஸ்லயும் வருது. பட் ஆனா இது வந்து அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய விஷயம் வருது இதுல. அவர் வந்து நீ எப்ப வந்து நீ ஆணவத்துல ஆடினி அப்பயே நீ தோத்துட்டேன் டைலாக் பேசுறதா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜோட அவருக்கு வர கான்ஃபரன்டேஷன்ஸா இருக்கட்டும், நிறைய அந்த மாஸ் செக்மெண்ட்ல அவர் போய் ஜெயிக்கிறாரு. அவருடைய கெரியர்ல டாப் 3 ஹிட்ஸ் அப்படின்னு சொன்னா கில்லி கண்டிப்பா வருது. அதுக்கப்புறம் ஃபுல்லா பில்ட் ஆகுது. ஒரு ஃபேஸ்லயும் ஒரு கன்சிஸ்டன்டா அதை நோக்கியே போறது. இந்த ஃபேஸ்ல அவர் என்ன பண்றாரு, கில்லி முடிஞ்ச உடனே he builds on it. So action hero face basically. Action hero and commercial entertainer face. Mass. எல்லா படத்தையும் ஆக்ஷனும் இருக்கும், ஃபைட்டும் இருக்கும், மாஸ் இருக்கும், எல்லாம் பண்ணி ஒரு பேக்கேஜா வந்து ஃபேன்ஸ் கொடுக்குற அந்த ஃபேஸை வந்து என்டர் பண்றாரு விஜய். அது வந்து 2003ல இருந்து அப் டு த பாயிண்ட் வேர் ஒரு 2008 வரைக்கும் அந்த ஃபேஸ்ல போறாரு அவரு. அந்த ஃபேஸும் எப்ப முடியுதுன்னா he tries to do the same film again with another past hit கொடுத்த ஒரு டைரக்டர். அது வந்து 4வது ஒரு ட்ரெண்ட் அவருடைய கெரியர்ல. ஒரு டேரக்டர் ஒரு ஹிட் கொடுத்தாருன்னா 2வது ஒரு படம் அவரோட பண்ணுவாரு. அந்த படம் செகண்ட் டைம் ஃபிளாப் ஆச்சுன்னா அப்புறம் வேற டேரக்டர்கிட்ட போவார். அதே டேரக்டர் 3வது வாட்டி போக மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாசிலோட வந்து காதலுக்கு மரியாதை பண்ண அடுத்த படம் ஃபிளாப் ஆகுது. அதே மாதிரி வந்து ஒரு பிரபுதேவாவோட வந்து ஒரு போக்கிரி ஹிட் ஆகுது, அதுக்கப்புறம் பண்ற வில்லு ஃபிளாப் ஆகுது. அதே மாதிரி தரணியோட வந்து ஒரு கில்லி பண்றாருன்னா திரும்பி அதே காம்போல போகும்போது சுமாரா தான் போகுது அடுத்த படம். அந்த சச்சினுக்கு முன்னாடி வந்து சச்சின், திருப்பாச்சி, சிவகாசி அதெல்லாம் ஓரளவுக்கு ஹிட், போக்கிரி அது வரைக்கும் ஹிட். அதுக்கப்புறம் வர படம் எல்லாமே ஃபிளாப். அழகிய தமிழன் ஃபிளாப்பு, ஆதிங்கிற படம் ஃபிளாப்பு, குருவிங்கிற படம் ஆவரேஜா தான் போச்சு. அதுக்கப்புறமா அவர் பண்ண சுறா வரைக்கும், சுறா அப்புறம் ஒரு படம் வந்து புலின்னு ஒரு படம் பண்றாரு அந்த சிம்பு தேவனோட. அந்த 5 படமும் ஃபிளாப். இதெல்லாம் நடந்த அப்புறம் தான் அந்த ஸ்ரீதேவி எல்லாம் வச்சு பண்றாரு புலி, அப்பவும் ஃபிளாப் ஆகுது அந்த படம். சோ இந்த 5 படமும் ஃபிளாப் ஆகும்போது தான் he takes a pause and he goes into the பாஷா phase of his career. ஒரு மினி ரீமேக் ஃபேஸ் போறாரு. இவ்வளவு படம் ஃபிளாப் ஆகும்போது ஒரு மினி ரீமேக் ஃபேஸ் போயிட்டு காவலன் இஸ் another ரீமேக், நண்பன் இஸ் another ரீமேக் ஆஃப் த 3 Idiots, no less than காவலன் and நண்பன் ரெண்டு பேரும் ஓடியது. சோ நம்ம என்ன பாக்குறோம்னா எப்பவுமே அவர் ஒரு செட்பேக் வரும்போது ஒரு சின்ன ரீமேக் ஃபேஸ் போய் கரியரை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த ஃபேஸ்ல போறாரு. he goes into the big பட்ஜெட் மோடு. பெரிய டைரக்டர்கிட்ட போவேன், வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவேன், அந்த படத்துல வந்து எனக்குன்னு வந்து பார்க்க வர ஃபேன்ஸுக்கு நான் ஒரு கொடுக்க போறேன். அங்கேருந்து வந்து ஃபுல்லாவே ஃபேனுக்கு தான் வந்து அதை இது பண்றது. நண்பா நண்பின்னு சொல்றதாகட்டும், குட்டி ஸ்டோரி சொல்றதாகட்டும். குட்டி கதை ஒண்ணு சொல்றேன், ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லிட்டு ஓடி போய் வந்து இன்னொரு பேட்டர்ன் பார்க்கலாம். 2 படத்தோட நிக்கிறது இல்ல, ஒரே டைரக்டரை பிக் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பிக் பண்ணி பல படங்கள் அவங்களோட பண்றது. துப்பாக்கி, கத்தி, சர்க்கார், அதுல ஃபர்ஸ்ட் 2 படம் மேசிவ் ஹிட்ஸ். எல்லாமே வந்து ஒரு டெம்ப்ளேட். he picks only directors who are the best at what they do. கமர்ஷியல் இந்தியாலே பெஸ்ட் முருகதாஸ் அவரை பிடிக்கிறாரு. பிகில், மெரசல், தெரி எல்லாம் ஒரே ஆளு. நம்ம த பெஸ்ட் எவர் ரைட். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லோகேஷோட சேர்றாரு. லோகேஷோட 2 படம் அண்ட் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு டூ மோர். லோகேஷோட வந்து ஒரு மாஸ்டர் பண்றாரு, ஒரு லியோ பண்றாரு, திரும்பி வர போறாரு. ஸோ இப்போ வந்து அவர் வந்து ஹி இஸ் வெரி கிளியர். பண்ண படம் எல்லாமே பெரிய பெரிய ஈவெண்ட் 1000 கோடி வசூல் பண்ற மாதிரி படங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா வந்து கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் வச்சுமே பண்ணி அவர் வந்து ஒரு ஃபேஸ்க்குள்ள போறாரு. 1000 கோடி 2000 கோடி அந்த மாதிரி பண்ற படங்கள் ஃபுல் மாஸ்ல போய் இறங்குறது. நாட் தட் ஆல் ஃபிலிம்ஸ் ஆர் ஒர்க்கிங், கொஞ்சம் மிக்ஸ்டா போனாலும் அப்படி போறது. அதான் இந்த லேட்டஸ்ட் ஃபேஸ். அந்த நீங்க சொன்ன டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்லயுமே விஜய் வந்து மாசஸ்க்கு டைலாக் 4th வால் பிரேக்கிங் சொன்னீங்க அந்த ஒரு ஃபேஸ்ல. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாஸ் என்டர்டெய்னர் ஆனதுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் மெசேஜிங்கும் உள்ள வருது. தலைவான் ஒரு படம் நடிக்கிறாரு, வேர் ஹி இஸ் as a leader. அந்த மும்பைல வந்து ஒரு டான், அந்த மாதிரி பொலிட்டிக்கல் மெசேஜிங் உள்ள வருது. அதுக்கப்புறம் ரொம்ப ஆப்வியஸ்லி வருது. ஸோ மெரசல், பிகில் அதுல எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் மெசேஜிங்கும் வந்து கிளியர்லி உள்ள வருது. ஸோ ஹிஸ் ஆம்பிஷன்ஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு பாலிடிக்ஸ் வந்து அங்க ஸ்லோவா எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். டியூரிங் தோஸ் ஃபேசஸ் வேர் ஹி ஹஸ் grown beyond the boy next door image and gone on to become the big star, bankable star. அப்போ வந்து பொலிட்டிக்கல் மெசேஜிங்கும் உள்ள வருது அவரோட கெரியர்ல. இல்ல ஒரு பயங்கர கன்சிஸ்டன்ட் பா. ஒரு ஃபேஸ்லயும் ஒரு கிளியரா ஒரு கோல் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்றாரு. there is a path towards a political ambition for Vijay இல்லையா? கண்டிப்பா ஒரு ஃபேஸுக்கும் ஒரு பர்பஸ். ஃபர்ஸ்ட் வந்து அவ அப்பா மூலமா லான்ச், அதுக்கப்புறம் அந்த ரொமான்டிக் ஹீரோ வச்சு மார்க்கெட்டை ஓரளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது, அதுக்கப்புறம் நிறைய ரொமான்சஸ், மியூசிக்கலி ட்ரிவன் ஃபிலிம்ஸ், ஓரளவுக்கு சேஃப் ஃபிலிம்ஸ் பண்ணி அந்த கெமிஸ்ட்ரி மூலமா அவருடைய யூத் மூலமா ஒரு நல்ல ஃபேன் பேஸை வந்து இன்னும் கொஞ்சம் சாலிடிஃபை பண்ணி எல்லா படமும் பேங்கபிள், நீங்க சொல்ற மாதிரி பேங்கபிளா பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட வரலாங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ்.
அதுக்கப்புறம் ஒரு சரிவு, அதனால ரீமேக்கை வச்சு கொஞ்சம் பட்ரஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் மாஸ் ஃபேஸ்க்குள்ள போறது. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு சரிவு, கொஞ்சம் ரீமேக் வச்சு இது பண்ணிட்டு ஃபுல்லா பாஷாக்கு அப்புறம் ரஜினி பண்ற மாதிரி பண்றது. அதுக்கு அடுத்த ஃபேஸ்ல கடைசியா பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸை ஃபர்தர் பண்றதுக்கு படம் பண்றது. ஸோ விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா தான் விளையாடி இருக்காருன்னு சொன்ன அவருடைய கெரியர் ஃபுல்லாவே. அந்த ஸ்ட்ராட்டஜியும் அந்த ஒரு சிங்கிள் மைண்டட் டெடிகேஷன் டுவர்ட்ஸ் இஸ் கிராஃப்ட் and being very selective about his choices to not try and do everything, not get tempted to do the makeup thing that Kamal does. ரொம்ப கேர்ஃபுல்லா இமேஜை மேனேஜ் பண்ணிக்கிட்டு, இன்ஃபேக்ட் வந்து அவருடைய ஹேர் ஸ்டைல் கூட வந்து பிக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் வெளியில பப்ளிக் அப்பியரன்ஸே இல்லாம அவருடைய மேனேஜ் பண்ணிக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா செதுக்கப்பட்ட ஒரு கெரியர் தான் விஜய். எப்ப பார்த்தாலும் கேட்பாங்க இல்லையா, அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு, அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்தே the industry insider started acknowledging that the biggest next star is Vijay அப்படின்னு. இல்ல நீங்க சொல்ற மாதிரி இவங்க யாரும் பண்ணாத பல விஷயங்கள் வந்து இவர் பண்ணாரான்னு கிடையாது. எல்லாரும் பயங்கரமா மெனக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஆனா இவர் வந்து கன்சிஸ்டன்டா அவருக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே பண்ணிருக்காரு. அவருக்கு என்ன வருமோ அதை வந்து லேட்ச் ஆன் பண்ணிருக்காரு. அவருடைய மார்க்கெட்டை பில்ட் பண்ணிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். சும்மா 10 கிட்டப் நடிக்கிறது, 7 மணி நேரம் மேக்கப் போடுறது, ஒரு படத்துலயும் வந்து 3 வாட்டி ஜிம்முக்கு போய் பாடி பில்ட் பண்ணி ஸ்பெஷல் டயட்ல இருக்கிறது மட்டும் சினிமா கிடையாது அப்படிங்கறதுடைய ஒரு எடுத்துக்காட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரஜினி, அப்புறம் வந்து விஜய். ஜம்பிங் ஃபுல் டைம் இன்டு பாலிடிக்ஸ்னு சொல்லியாச்சு, ஃபிளாக்லாம் லான்ச் பண்ணிட்டாரு, பார்ட்டி லான்ச் பண்ணிட்டாரு. ஸோ இதை எப்படி பார்க்கணும்? இது வந்து ரஜினியும் பாலிடிக்ஸ்க்கு வரேன் வரலன்னு he was always on tenter hooks and finally he decided not to come. Is Vijay's career in parallel to Rajini, or can we even say similar to MGR where he used a lot of his movies to do the political messaging? அது வந்து இந்த காலத்துல ஒர்க் ஆகுமா? அது எப்படி நீங்க பாக்குறீங்க? சத்தியமா எனக்கு எந்த ஒப்பீனியனும் கிடையாது. ஸோ ஐ வில் லெட் காலம் பி த ஜட்ஜ். பட் எது பண்ணாலும் விஜய் கரெக்டா பண்ணுவாரு, நம்புவோமாங்க. ரைட், hopefully. Yeah, thank you Harish for these views. Do like, share and subscribe to Retro Ticket for more such videos. இதே மாதிரி interesting conversations will bring you lots in the future. Please follow. Thanks.